எங்க மேல வழக்கு போட்டீங்களா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீங்க வேற என்ன பண்ணுங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மேலே போடுங்க. எப்படா நீ ஹைகோர்ட்டை நீ அவமானப்படுத்தலாம், அதாவது உயர் நீதிமன்றத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்து மேல வழக்கு போடுறீங்களா? நல்லா இருக்கும், முயற்சி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னங்கடா என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் திருட்டு திமுகன்றீங்க. என்னடா திருட்டு திமுக? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? குடும்பத்துக்காக ஒரு 1,80,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, அதுதான். அதனால என்ன திருட்டு திமுகவா? இல்லன்னு சொல்றீங்களா? என்ன திருட்டு திமுக தான்டா. டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு இன்றைக்கு மனு ஒன்றை நீதிமன்றத்திலே கொடுத்தோம். அதாவது நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொண்டு தலைவர் அண்ணாமலை அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாய்தாவிலிருந்து இந்த வழக்கை அவர் நடத்துவார், அவரே குறுக்கு விசாரணை செய்வார் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. அண்ணன் டிஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் 11ஆம் தேதி வைக்க இருக்கின்றோம். 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றோம். அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும். அரசியல் வந்ததிலிருந்து, சம்பாதித்ததிலிருந்து, குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து, குழந்தைகள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு, இதெல்லாம் கூட அவருடைய கடந்த 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு 1982 முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம். அவனை எங்க தட்டினா எப்படி விழுவான்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்கான். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியும். ஏன்னா நம்முடைய நோக்கமே 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். இந்த மாதிரி பொய் கேச போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரே இவருடைய செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மான நஷ்ட வழக்கு தொடுக்கல. ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. இந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான். இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும், அவர்களோடு ஐபிஎஸ் அதிகாரிகளும் உடன் இருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். அவனை மாற்றாட பம்பரக்கட்ட மண்டையா. ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ள இருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். சக்கர என் சக்கர தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? என் சமத்து குட்டி. ஐயோ நெஞ்ச வலிக்குதே, நெஞ்ச வலிக்குதே. டாக்டரை கூட்டாங்கடா, நெஞ்ச வலிக்குதுடா. ஓ, பாதிக்கப்பட்ட 41 குடும்பம், அதுல அவங்களுக்கு தெரியாம 2 நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனா சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள். ஏன் இப்படி பார்க்கிறார்? அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது,
சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? அண்ணா, இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குன்னு, இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி ஜிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொருத்தங்க போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு சொல்ற போட்டான். நானும் பொண்ணுமில்ல. நியாயமாக சிபிஐ விசாரணை தான் வைத்திருக்க வேண்டும். சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இவருடைய முழு உண்மை வெளிவரும். நியாயம் கிடைக்கணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும். இந்த உண்மைகள் எல்லாம் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தார். ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாட்டுறாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே, அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா. இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித்குமாரனுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. ஒரு டுபாக்கூர் உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அப்ப அஜித்குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித்குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்க எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு கொடுக்கறோம் நாளை கொடுக்கறாங்க சொல்றாங்கன்னு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.